SS Music presents Roots of Mari Fans Fest. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Co-sponsored by Chera Home Junction, one-stop destination for all your home needs. Refreshment partner Chennai Kulfi, powered by SS News Digital, 24/7 connected. இப்போ பைசன் வரைக்குமே எங்களுக்கு தெரியும் காலமாடோட ரெஃபரன்ஸ் இருக்குது. அடுத்து அண்ணன் இயக்க போகிற தனுஷ் சார் படம் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்னு சார். அது என்ன அனிமல்னு கேட்குறியா? சிங்கம்னு வச்சுக்க போதுமா? சிங்கம். ஆஹா, குஷியை 19 வாட்டி பார்த்தேன்னு வேற சொன்னாங்க. நீங்கள் எத்தனை வாட்டி நான் பார்த்தீங்க குஷியை? அது என்னோட ஓன் டைலாக் தான். அதுதான் நான் பையன் விஜய் ஃபேன்ஸ். ஆமாம், அது இஷ்டத்துக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் தேட்டருக்கு போய் பார்த்த படம் குஷி. 19 கரெக்ட் நம்பர். நீங்கள் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் நடிகனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஏதுன்னு கேட்காம உங்கள் பின்னாடியே அலையதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கணும். அது ரொம்ப அவசியம் இல்லாத வேலை, ரொம்ப அருவருப்பான வேலையை கூட நான் பார்க்குறேன். நான் நிறைய முத்தங்கள் ஆண்கள்கிட்ட தான் வாங்கியிருக்கேன். ஆண் தேவதைகள் நிறைய இருக்காங்க லைஃப்பில். பாவீங்களா டேய்? ஆனால் யாராவது ஒரு மனுஷங்க பிடிச்சாதான் ஸ்கூலுக்கு போக பிடிக்கும். அப்படி எனக்கு முதல்ல பிடிச்சது டீச்சர் தான். நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முக்கியமான பங்கு என்ன, நீ டான்ஸ் ஆடு, நீ பாட்டு பாடு, நீ அப்படி கிளாஸில் சொல்லி எனக்குள்ள ஒரு ஆர்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணதில் என்னோடய டீச்சர்ஸ்க்கு முக்கியமான பங்கு. லைஃப்பில் அம்மாவோட தாக்கம் நிறைய இருக்குது போல இருக்குது, அப்படி தானே? ஆமாம், நான் 5வது பையன். இவன் இருந்தான்னா வீட்டை பஞ்சா படுத்திடுவான், அதனால் இவனை அழிச்சிடலாம். அப்போ எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நான் 4 பிள்ளை 4 குழந்தைங்களை பெற்றேன், ஆனால் 5ஆவதாக நான் என் புருஷனையே பெற்றிருக்கேன். அம்மாவோட முகன்படும் போதோ எங்கள் அம்மாவோட பேசும்போதோ எங்கள் அம்மா ஒரு சிரிப்பாங்க. அந்த சிரிப்புக்கு என்னதான் அர்த்தம்? உனக்கு அன்னைக்கே கொல்ல சொன்னாங்க, ஐயோ பாவனை உன்னை கொண்டு வந்தால் நீ என்னையே முறைக்கிறியான்னு கேட்பாங்க. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது எங்கள் வீட்டில் அடிக்கடி பார்க்குற சீன். எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது வாக்குவாதம் நடக்கும். எங்கள் அம்மா உட்காந்து கோமா எங்கள் அப்பா திட்டிகிட்டு இருப்பாங்க. விஷயங்கள் எப்படி அந்த சண்டை முடிஞ்சிச்சு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, அது இன்செர்ட் போட்டால் இந்த இதான் இன்செர்ட்டு. அக்கா கால அது மாதிரி நிறைய ஏகப்பட்ட தருணங்கள் இருக்குது. நைட்லேயே மாரியின் தேவதைகள் தான். அண்ணனோட லைஃப்பில் ஆண் தேவதைகள்லாம் வந்திருக்காங்களா? நிறையடா, அது எப்படி இல்லாமல் வைப்பாங்க? இப்போ ராம் சார் இவ்வளோ சொல்கிற, நீ அவனோட தேவதை தான். பெரிய நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் நான் நிறைய முத்தங்கள் ஆண்கள்கிட்ட தான் வாங்கியிருக்கேன். ஆண் தேவதைகள் நிறைய இருக்காங்க லைஃப்பில். ஓகே அண்ணா, நாங்கள் இந்த கேள்வி சொல்லும் போதே அண்ணன் ராம் சார் சொல்லுவாங்க, இந்த மாதிரி லிஸ்ட் இருக்கும்ண்ணா. அதை தாண்டி எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு முகம், ஒரு ஆண் தேவதையாக என்னை வழி நடத்தினாங்க, என் பின்னாடி ஒரு ஃபோர்ஸிங் ஒரு பவராக இருந்தாங்க அப்படின்னா யாருன்னா சொல்வீங்க? ஆனந்துன்னு என்னோடய ஃப்ரெண்டு இருக்காப்புல, பெரியம்மாள் கூட நான் ஆனந்துன்னு பயன்படுத்தி வைப்பேன். அவனுக்கு ஒரு ஜட்ஜாக இருக்காப்புல. ஓகேங்களா, நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றாவே அடைவோம் லா காலேஜில். நான் அன்றைக்கி டைரக்டராக இருக்கேன், அவனுக்கு ஜட்ஜாக இருக்கான். எங்கள் 2 பேர்த்தையும் உருப்படவே மாட்டேன்னு சொல்லுவாங்க காலேஜில், இந்த ஒஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 பேரும் விடிய பேசிக்கிட்டே இருப்போம். என்னோடய எல்லா கதைகளும் என்னோடய எல்லா உண்மையும் பட்டவர்த்தனமாக தெரிஞ்ச ஒரு மனுஷன் இருக்கான்னா அது ஆனந்த். ஓகேங்களா, அதே மாதிரி அவனோட எல்லா உண்மையும் தெரிஞ்ச ஒருத்தருங்கன்னா நான் தான். எங்கள் 2 பேர் லைஃப்லேயும் ஒரு பெரிய சுதந்திரத்தை நாங்கள் 2 பேரும் அனுபவித்தோம். அந்த சுதந்திரத்தின் வழி நாங்கள் பயணிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி அவன் ஒரு ஜட்ஜாக இருக்கான், நான் இன்றைக்கி ஒரு டைரக்டராக இருக்கேன். அவ்வளோதான். ஸோ முதல் புகைப்படம் போயிடலாமாண்ணா? டீச்சர். ஸோ அக்கா, அது மாதிரி இங்கிலீஷ் எக்ஸாமில் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும், எங்கே இருக்க அந்த பிட்டு கூட தெரியாமல் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு தேவதையை நீங்கள் பார்த்துருக்கீங்களாண்ணா? உங்கள் லைஃப்பில் நடந்தனால தான் அப்படியே எடுத்து வச்சுருக்கீங்களா இல்லை? நிறைய எனக்கு தேவதைகள் முதல்ல பார்க்க ஆரம்பிச்சதே ஸ்கூலில் தான். ஓகேங்களா, அது டீச்சர்ஸ் தான். இந்த தேவதைங்கிற சொல்லுக்கு அர்த்தம் கொடுத்தது முதல்ல என்னோடய ஆசிரியர்கள் தான். உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது நம்ம சின்ன குழந்தையாக இருக்கோம், நம்மளை அம்மா அப்பா கூட்டிகிட்டு வராங்க, ஸ்கூலில் கொண்டு இழுத்து விட்டுட்டு போயிட்டுறாங்க. அது வரைக்கும் நம்ம வீடு நம்ம சொந்த பந்தன்னு வாழ்ந்துருப்போம். திடீர்னு பார்த்தா ஸ்கூல் மேலே ஒரு பெரிய பயம் வரும். ஓகேங்களா, அப்போ நீ எந்த நம்பிக்கையில் அங்கே திருப்பி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிப்பீங்கன்னா, அங்கே நீங்கள் யாரையாவது ரசிக்கணும், யாரையாவது உங்களுக்கு பிடிக்கணும், யாரையாவது நீங்கள் நம்பணும். அப்படின்னா தான் ஸ்கூல் பிடிக்கும். அந்த பில்டிங்கோ அந்த சாப்பாடோ அந்த செட்டப்பெல்லாம் பெருசாக பிடிக்காது, அதுக்கு நாளாகும். அது பிடிக்கவே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் யாராவது ஒரு மனுஷங்க பிடிச்சா தான் ஸ்கூலுக்கு போக பிடிக்கும். அப்படி எனக்கு முதல்ல பிடிச்சது டீச்சர் தான். அந்த டீச்சருக்காகவே தான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தேன். அதுலேருந்து தான் என் லைஃப் தொடங்குது. ஓகேங்களா, அப்படி ஒவ்வொரு கட்டத்துலேயுமே என்னோடய அடுத்தடுத்த பள்ளிக்கூடங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நான் போகும்போதும்
ஏதாவது ஒரு ஆசிரியர் என்னைய புரிஞ்சுக்கிட்டு எனக்குள்ள டேலண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அது குறித்து எனக்கு பேசி அதை வந்து இன்னும் அதிகப்படுத்தி என்னை கொண்டாடியிருக்காங்க. என்னை கொண்டாடினதில் முக்கியமான பங்கு, நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முக்கியமான பங்கு, நீ டான்ஸ் ஆடு, நீ பாட்டு பாடு, நீ அப்படி கிளாஸில் சொல்லி எனக்குள்ள ஒரு ஆர்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணதில் என்னோடய டீச்சர்ஸ்க்கு முக்கியமான பங்கு. யாருக்கெல்லாம் ஜோதி மகாலட்சுமி அண்ட் பரியன் இந்த சீன் ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்தில் வந்துட்டு பேர் கேட்டுப்பாங்களே, நான் உங்கள் பேர் என்னன்னா பரியரும் பெருமாள் அப்படின்னாங்க. இவங்க வந்து ஜோதி மகாலட்சுமி அப்படின்னும் போது, ஓ உங்களுக்கு 2 பேரா அப்படின்னா, இல்லை 3 பேர், வீட்டில் ஜோன்னு கூப்பிடுவாங்க. குஷியை 19 வாட்டி பார்த்தேன்னு வேற சொன்னாங்க. நீங்கள் எத்தனை வாட்டி நான் பார்த்தீங்க குஷியை? அது என்ன ஓன் டைலாக் தான். அதான் இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை அப்படின்னா? இல்லை அதுக்கப்புறம் நான் பார்க்கல. அப்போ நான் வந்து தெரில, அந்த படத்துக்கு மேலே எனக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. நான் வந்து பொதுவாக நான் பையன் விஜய் ஃபேன்ஸு. அந்த படம் அப்போ நான் வந்து பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருந்த காலகட்டம். அப்போ ஸ்கூல் கல்ச்சர்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பேன். அப்போ நான் வந்து போய் குஷி படம் பார்க்க போகும்போது எனக்கு அது பயங்கரமாக ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட்டு, அதுக்குள்ளே ஒரு லைஃபு, அவளுக்கு சந்தோஷம், என்ஜாய், அந்த படத்து மேலே ஒரு பெரிய இப்போ ஜோதிகா மேடமும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்போது நான் ஜோதிகாவோட ஃபேன். அப்போது ஆனால் அந்த 2 படமும் ஒன்றா, விஜய் சார் இருக்கார், ஜோதிகா மேமும் இருக்காங்க. அப்படிங்கும்போது அது இஷ்டத்துக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் தேட்டருக்கு போய் பார்த்த படம் குஷி. 19 கரெக்ட் நம்பர். 19 தான் எக்ஸாக்ட் நம்பர். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அப்போவே பேசிகிட்டு இருப்போம். அது அப்போ காலேஜில் எப்போ எல்லாம் பார்க்கும்போது இந்த படம் எத்தனை பார்த்தேன், அப்போல்லாம் வந்து நான் நம்பர் கரெக்டாக எல்லாத்தையும் இருக்கும். ஒவ்வொரு படமும் எத்தனை தடவை பார்த்தோம் அப்படிங்கிறது கரெக்ட் இன்றைக்கி சொல்ல முடியாதுல்ல. அன்றைக்கி வந்து கரெக்டாக இருக்கும் நம்பர். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே. இப்படி கேப்டன் பிரபாகரன் எத்தனை தடவை பார்த்தேன் அப்படின்னா அவன் கரெக்டாக சொல்லுவான். நீ பாஷா எத்தனை தடவை பார்த்தான்னு கேட்டால் அவன் கரெக்டாக சொல்லுவான். அந்த மாதிரி எங்கிட்ட குஷி எத்தனை தடவை பார்த்தேன்னு கேட்டால் நான் 19 அப்படி 19 அப்படின்னு சொல்லிடுது. எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக வந்து பரியனும் அதுக்கப்புறம் ஜோவுக்கும் அந்த காதல் ட்ராவலை வச்சு ஒரு படமாக ஸ்டாண்டில் இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது மாதிரி ஏதாவது பிளான் இருக்குமா? நடக்குமா? வாய்ப்பு இருக்கா? தெரில. நடக்கும், பார்ப்போம் இன் ஃபியூச்சர். அதை நான் திருப்பி எடுக்கணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண காதல் மாதிரி தெரியும். அது உளவியலாவது பெரிய ப்ராசஸ். அது ரொம்ப உண்மையான கதாபாத்திரங்கள் அதெல்லாமே. அதனால் வந்து தெரில, எனக்கு ஒரு பெரிய பக்குவம் வந்து இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு எடுத்து தான் பார்த்துக்கோமே அப்படின்னு என்னைக்காவது தோணும்போது எடுக்க வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்த கதாபாத்திரமா பரியரும் பெருமாள் இருந்தது. இது வடிவமைக்கும் போது என்னென்ன தாட் ப்ராசஸ்? ஒன்றுமே இல்லை. நீங்கள் பார்க்காம நீங்கள் பார்க்க என்ன சொல்கிறது, இப்போ ஒன்றும் பார்க்காம இல்லை கடந்து போன இல்லை அதை பற்றி இப்போ எதுவுமே சிந்தனையே இல்லாமல் எளிமையாக ரோட்டில் நடந்து போகக்கூடிய மனிதர்களோட கதையை சொல்லணும் அப்படிங்கிறது தான் அதோட நோக்கம். இங்கே நம்ம ஊரில் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி எளிமையான மனிதர்களை கதையை அவ்வளோ பிரம்மாண்டமாக பார்க்கும்போது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நிச்சயமாக சொல்லப்படாத எளிமையான ரொம்ப இன்னசென்ட்டான ஆனால் பெரும் கனவோடு கலையை கொண்டாடுகிற மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள கொண்டு வந்து அந்த கதையாக மாற்றி அவங்களுக்கு கொண்டும் போது உங்களுக்கு பார்க்கும்போது அது பிரம்மாண்டம். அப்போ தான் அவங்களுக்குள்ள இருக்க கலையோட பிரம்மாண்டம் உங்களுக்கு தெரியுது. அப்படி ஒரு இவங்கக்கிட்ட இருக்க அந்த ஃபோக்லோர் ஆர்ட் ஃபார்மும் அவங்க வாழ்வியலும் அதுக்குள்ளே இருக்க அறமும் அதுக்குள்ளே இருக்க உண்மையும் கேள்வியும் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பிரம்மாண்டமாக தெரியும் போது அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கேரக்டர்ஸ் நம்ம ரீவிசிட் பண்ணுவோம். அப்போ பார்க்க தோணுமானா? இல்லை சில பேர் சொல்லுவாங்கள்ல, அவங்களுடைய படத்தை ஒன்று எடுத்துட்டானா அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் மூடு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, நீங்கள் அவங்களுக்கு? நான் அப்படிலாம் எல்லா படம் பார்ப்பேன். என்னோடய படங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டே வைப்பேன். எனக்கு வந்து அது என்னோடய புக்கு மாதிரி. நான் வந்து அதை சினிமாவை பார்க்க மாட்டேன். நான் என்னோடய ட்ராவல் இப்போ என்னை பற்றி தெரியணும் அப்படின்னா என்னோடய ட்ராவல் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது, திடீர்னு தோணுச்சுன்னா பரியருமாள் சாங்ஸ் ஃபுல்லாக வீடியோ சாங்ஸ்லாம் பார்த்துட்ருப்பேன், சீன்ஸ் பார்த்துட்ருப்பேன். இப்போ ஜோதி மகாலட்சுமி அந்த கேரக்டர் திடீர்னு ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா அந்த கேரக்டர்ஸ் அப்படி பார்த்துட்ருப்பேன், பரியனை பார்த்துட்ருப்பேன். அதே மாதிரி கர்ணன் பார்ப்பேன். வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு என்னமோ தெரில, அது ஒரு லக்லி. எங்கள் வீட்டில் வந்து என்னோடய படங்கள் எப்பவும் பார்க்கக்கூடிய படங்கள்லாம் நான் எடுத்ததுனால என் வீட்டில் எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன வாரத்தில் 3-4 நாளாவது என்னோடய படம் ஓடிட்டுருக்கும், ஏதாவது படம் ஓடிட்டுருக்கும் வீட்டில். என் பையனோ எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் படம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ நானே உட்காந்து சில நாள்லாம் பார்த்துட்ருப்போம். உட்காந்து எதேச்சியாக வரும் வீட்டில் ஓடிட்டுருக்கும்.
அப்படி உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துட்டே இருக்கும்போது நான் அன்னைக்கு ஃபீல் பண்ணதை விட சில நேரத்தில் இன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். அது அதிகமாக என்ன ஃபீல் பண்ணோன்னா, இப்போ இவர் இறந்துட்டார். இப்போ சமீபத்தில் நான் ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி நானும் என் பையனும் பெரிய பெருமாள் பார்த்தோம். அவன் பார்க்கணும் அவன் சின்ன பையனில் இருப்பான். இப்போ தான் அவனுக்கு நல்லா படம் பார்க்க ஆசை வந்திருக்கு. அப்போ பார்க்கும்போது இப்போ அப்பாவோட சீன் வரும்போது எனக்கு அழுக வந்துடுச்சு. அப்போ அவன் கேட்டான், எதுக்குப்பா அழுற அப்படின்னா, இவங்க இறந்துட்டாங்கடா அப்படின்னு சொன்னான் அவன்கிட்ட. அப்போ இறந்துட்டாங்கன்னா அவனுக்கு புரியல. இறந்துட்டாங்கன்னா படத்தில் இறந்துட்டாங்களா இல்லை நிஜத்துலேயே இறந்துட்டாங்க, இப்போ அவங்க இல்லை அப்படின்னு. அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சிச்சு. சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்களை நான் போய் அப்பப்போ பார்க்குறது உண்டு. பயங்கரமான சீன் தான். அதாவது காசு வேணும்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியாதுல்ல, அது காசை 10 ரூபா சைடில் எடுக்கும்போது என்ன மஞ்சநதி பிடிச்சா 10 ரூபா போதுமா அப்படின்னு சைலண்ட்டாக இவங்க எடுக்கிறது தெரிஞ்சும் அமைதியாக இருக்கும் போது யமராஜா அப்படி ஒரு பார்க்குறது, அது ஒரு லுக்கு. இது மேஜிக் என்ன இருக்குது, அது உங்களுக்கு தான் மேஜிக். நான் டெய்லி பார்த்துட்ருக்கு சீன் அது. ஓகே. கிராமங்கள் நான் வாழும்போது அங்கே மத்தியானங்கானு பாட்டி திண்ணையில் உட்காந்து வைப்பாங்க, தாத்தாக்கள் பேசிகிட்டு இருப்பாங்க. நானே நிறைய பாட்டிகளோட திண்ணையில் படுத்து கிடக்கும் போது உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கள்ல, படுத்து கிடந்துட்டு அவங்க முந்தானிலேருந்து காசுலாம் அவுத்துருக்கேன். ஓகேங்களா? அது அங்கே வாழ்க்கை முறை தான் அது. அது வந்து பட் ஆனால் அதை சினிமாவில் காட்டணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, போராட்டம், ஏக்கம், கனவு, லட்சியம், சண்டை இப்படியே போயிட்டு இருக்கிறதுல நாங்கள் எந்த மாதிரி நொடிகளில் வாழ்கிறோன்னு ஒன்று இருக்குல்ல, எந்த மாதிரி நிமிஷங்களில் எங்களோட அன்பு, எந்த மாதிரி நிமிஷங்களில் எங்கள் காதல், எந்த மாதிரி நிமிஷங்களில் எங்களோட ஏக்கம்லாம் நடக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. அப்படி ஒரு ஸ்பேஸாக அப்படி ஒரு இடமா தான் இந்த இடத்த நான் பார்க்குறேன். அதில் ஏமனும் இந்த பாட்டியும் அந்த கலந்துக்கிற அந்த பேசிக்கிற இடம் வந்து எனக்கு ஒட்டுமொத்த ஊரோட லைஃப் என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த ஒட்டுமொத்த ஊர்லேயும் இந்த ஆண்கள் பெண்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுக்குள்ளே என்ன உறவுமுறை இருக்குது, அவங்களுக்குள்ளே எவ்வளோ நெருக்கு இருக்குது அப்படிங்கிறத காட்டிட முடியும் அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் இந்த காட்சி. அந்த பாட்டி வந்து பயங்கர போல்டான ஒரு ஆள். என்ன பண்ணாலும் செய்வாங்க. அவங்க ஆடுவாங்க, பாடுவாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. அப்போ சூஸ் பண்ணேன் நான், இப்போ இவங்களை வச்சு ஒரு மேஜிக் பண்ணலாம். உண்மையாக சொன்னால் அந்த சீனை இந்த பாட்டியை பார்த்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு. ஸ்பாட்டில் தோணுது தான். அதாவது வேறு வேறு சீன்கள் இருந்துச்சு. இந்த பாயிண்டாக இந்த ஐடியாவில் வேறு மாதிரியான சீன்ஸ் இருந்துச்சு. பட் இவங்களோட ஆட்டிடியூட் இவங்கள பார்த்ததுக்கப்புறம் இந்த சீனை இப்படி கன்சீவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை அப்படி எடுத்தது தான் அந்த காட்சி. அம்மா மேலே சத்தியம், அம்மா மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைலாக்லாம் வரும். பரியரும் பெருமாளும் சரி எல்லா படங்கள்லையுமே இருக்கும். வாழையில் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் அம்மா மேலே சத்தியம் நிறையா பண்ணியிருக்கீங்களாண்ணா? கோடி கணக்கில் பண்ணியிருக்கேன். கணக்கே இல்லை அப்படின்ற மாதிரி. ஆமாம். என்ன கேட்டாலும் அம்மா சத்தியமாக நான் இல்லை. டெய்லி தப்பு பண்ணால், டெய்லி சேட்டை பண்ணால், டெய்லி வீட்டுக்கு போனால் அவங்க கேட்க கேள்விக்கு ஒரே ஆன்சர் அம்மா சத்தியமாக பண்ணல, அம்மா சத்தியமாக பண்ணல, அம்மா சத்தியமாக பண்ணல. ஏன்னா அம்மா மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. அம்மா வந்து அம்மா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் போது நமக்குள்ளே ஒரு நம்பகத்தன்மை வந்துடும், நம்ம நம்பிடுவாங்க அப்படிங்கிற ஏக்கம் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, அப்போ அன்னைக்கு எங்கள் வீட்டிலலாம் வந்து என்னை காப்பாற்றுற ஒரே தெய்வம்னா எங்கள் அம்மா மட்டும் தான். இப்போ வரைக்கும் எல்லாரையும் ஆமாம், காப்பாற்ற தெய்வம்னா என்ன, அண்ணன் அடிப்பான், அப்பா அடிப்பாங்க. அப்பா அடிக்க மாட்டாங்க. அண்ணன் ரெண்டு அண்ணன், ஒரு அக்கா. நான் ரொம்ப குட்டி பையன், கடைக்குட்டி பையன். நான் சேட்டை பண்ணியிருக்கேன்னு தெரியும், எல்லா தப்பும் என் மேலே தான் தெரியும். எங்கே அவங்க அடிச்சுருவாங்களோன்னு பயந்து போய் இவங்களே 2 அடி அடித்து அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சூனாப்பானை கட்டுவார்ல போனுங்க மாதிரி அவங்க முன்னாடியே வந்து அப்படி கையை பொத்திக்கிட்டு வேக வேகமாக அடித்து கத்தி முடியெல்லாம் பிடிச்சி ஆட்டி நீ எனக்கு பிள்ளையெல்லாம் கேட்டு அவங்க இப்படி ஆக்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீன் நடக்கும். தூக்கி மடியில் போட்டு ஏன்பா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டு முழுக்க அது என்ன சொல்கிறது. இந்த படத்தில் கூட எனக்கு நிறைய எல்லா படத்துலையும் இந்த அம்மா சத்தியம் அப்படிங்கிறது போகுது எனக்கு. ஏன் அது காரணம்னா அது ரத்தத்திலே ஊறி போனது. சொல்லுவாங்கண்ணா, இப்போ ஒருத்தவங்க நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா அவங்க மேலே சத்தியம் பண்ண மாட்டோன்னுவாங்க. ஆனால் அம்மா ரொம்ப பிடிச்சும் அம்மா சத்தியம்ன்ற மாதிரி கொஞ்சம் சத்தியம்ங்கிறது என்ன இருக்குது அதில். நான் அப்படிலாம் பார்க்கல. எனக்கு எங்கள் அம்மா, நான் அம்மா சத்தியம்னு சொல்கிறது நீங்கள் பார்த்துக்க எங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி மீனிங் நினச்சிக்கோ. நான் ஓகே, நீலாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம், எங்கள் அம்மா சத்தியம் எங்கள் அண்ணன் என்னை அடிக்கிறான்னா அம்மா சத்தியமாக நான் பண்ணல அப்படின்னா எங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மீனிங் தான் நான் எனக்கு. அதில் சத்தியத்துக்கு வேல்யூலே என்கிட்ட கிடையாது. எந்த எல்லைக்கு வேணால் போவாங்க, அம்மாவோட அன்பு லிமிட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு காட்டுறது வந்துட்டு உங்கள் லைஃப்பில் அம்மாவோட தாக்கம் நிறைய இருக்குது போல இருக்குது, அப்படி தானே? ஆமாம், ரொம்ப அதிகம் என்னோடய அம்மாவோட தாக்கம். எப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு எனக்கு எப்படி மாதிரி உணவுனா, நான் வந்து 5வது பையன். ஓகேங்களா? நான் 5வது பையன். அப்போ வீட்டில் பயங்கரமான வறுமை. நான் பிறந்தவொடனே எங்கள் தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை எல்லாம் சொல்லியிருக்காங்க,
5வது பையன் ஆம்பளை பிள்ளையாக பிறந்திருக்கான், இவன் வந்து இவன் இருந்தான்னா வீட்டை பஞ்சா படுத்திடுவான், அதனால் இவனை வந்து அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நான் 4 பிள்ளை வந்து 4 குழந்தைங்களை பெற்றேன், ஆனால் 5ஆவதாக நான் என் புருஷனையே பெற்றிருக்கேன், எங்கள் அப்பா மாதிரியே என்னை பெற்றிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பிள்ளைக்கு என்ன ஆனாலும் சரி, ஏன்னா நான் வந்து அப்போ வந்து ரொம்ப உடல் சோர்வோட கண்ணங்கரைன்னு காக்கா குஞ்சு மாதிரி தான் இருந்திருக்கேன். ஓகேங்களா? இந்த பிள்ளை பிழைக்காதுன்னெலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொன்னது வந்து இது என் புருஷனே நான் பெற்றிருக்கேன், அதனால் இது என்ன ஆனாலும் சரி நான் வளர்த்து கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கான்ஃபிடென்ட்டில் அவங்களோட நம்பிக்கையில் தான் என்னை வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, அது எனக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்குது. எங்கள் அம்மாவோட முரண்படும் போதோ எங்கள் அம்மாவோட பேசும்போதோ எங்கள் அம்மா ஒரு சிரிப்பாங்க. அந்த சிரிப்புக்கு என்னதான் அர்த்தம், உனக்கு அன்னைக்கே கொல்ல சொன்னாங்க, ஐயோ பாவனை உன்னை கொண்டு வந்தால் நீ என்னையவே முறைக்கிறியான்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு ஒரு போர்க்குரல் எங்கள் அம்மாவை, எங்கள் வீட்டை, இன்னும் எங்கள் பசங்களை எல்லாத்தையுமே வந்து எங்கள் ஃபேமிலியை வடிவமைச்சதில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு முக்கியமான பங்கு. பயங்கரமான போல்டான ஒருத்தங்க. அவங்களோட பவரில் தான் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு கிளம்பி வந்தது. மோஸ்ட் லைக் பியூட்டிஃபுல் சீன் தான் இது. வந்து சொல்லுவாங்களா, அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கும், பிரச்சனையை முடிச்சுட்டு இவர் வந்து அந்த ஒரு காலில் அதை பிடிக்கும் போது அந்த அன்பு, ஆதரவு, அரவணைப்பு எல்லாமே வந்து இங்கே எனக்கு இது கீழே இருக்குப்பா, போதும்பா அப்படின்னு சொல்லி இவரும் கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது எங்கள் வீட்டில் அடிக்கடி பார்க்குற சீன். எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது வாக்குவாதம் நடக்கும், சண்டை நடக்கும், ஏதாவது பேசிடுவாங்க. பேசி முடிச்சுட்டு என்னடா சண்டை போடுறாங்கன்னு நமக்கு இருக்கும். அப்படி போயிட்டு சுற்றி வந்தோம் பார்த்தோம்னா எங்கள் அம்மா உட்காந்து கோமா எங்கள் அப்பா திட்டிகிட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பாவும் வீர அப்பா பேசிகிட்டு இருப்பார் ஏதோ, ஆனால் கை மட்டும் எங்கள் அம்மா காலில் இருக்கும், விட்டுருமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த சண்டையாக வந்து எப்படி முடிப்பாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். எப்படி அந்த சண்டை முடிஞ்சிச்சு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, அது இன்செர்ட் போட்டால் இந்த இதான் இன்செர்ட்டு, அவங்க காலை ஏதாவது பிடிச்சிருப்பாரு, அது நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே வீர அப்பா பேசிகிட்டு இருப்பாங்க, கண்ணு பற்றி எங்கே பார்க்க இருக்குல்ல. இந்த மாதிரி இது வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கும் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் தோணும், ஒரு பெண்ணிடம் சரணடைதல் இருக்குல்ல, அது நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் வந்து சரணடைதல் இருக்குல்ல, நம்ம நம்பக்கூடிய நம் வாழ்வின் மீது நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட கனவுகளின் மீது பெரிய நம்பிக்கை வச்சுருக்கக்கூடிய பெண்களிடம் வந்து எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல், பில்டப்பும் இல்லாமல், அதிகாரமும் இல்லாமல், சக மனுஷியாக சக தோழியாக அவங்ககிட்ட சரணடைதல் இருக்குல்ல, அது வாழ்க்கையோட மிக உத்தமமான ஒரு விஷயம் அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா இந்த ஷார்ட்ஸ் பார்த்து நான் அது எனக்கு தோணுச்சு, அதுக்காக வச்சது. அது நீங்கள் வந்து அக்கா கால அது மாதிரி நிறைய ஏகப்பட்ட தருணங்கள் இருக்குது. நான் ஏதாவது என்ன சொல்கிறது, அவங்க ஒன்று செஞ்சு நான் செய்யலை அப்படின்னா நேராக காலை தான் போய் பிடிப்பேன். ஓகே, நீங்கள் ஆமாம், நான் அது ரொம்ப சாதாரணமாக நடப்பேன். நான் சரண்டர் ஆகிடுவேன் பயங்கரமாக. என் மீது எனக்கு அவங்க பெரிய சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. என்னோடய படைப்புகளின் மோதி நான் வேலை பார்க்குறதுக்கு என்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, நான் அவங்கக்கிட்ட நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதனால் வந்து நான் என்னோடய ஆட்டிடியூட்டில் நான் ஏதோ தவறு பண்ணியிருக்கேன், ஏதோ அவங்கள்ட்ட சொல்லாமல் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணால் அவங்க கண்டுபிடிச்சிக்குவாங்க. ஓகே, ஆமாம், இது அதிகமாக நடக்கும். பாவிங்களா டேய், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க போலண்ணா. நான் இந்த டீச்சரை மறக்க முடியாதுண்ணா, இவரோட மறக்க முடியாது. நானும் ஆமாண்ணா, இந்த டீச்சரையா பொதுவாகவே டீச்சர் எழுதி கொடுத்தாலும் மறக்க மாட்டேன் நான். டீச்சர் நீ சொல்றது டீச்சரை பார்க்க முடியாதுன்னு சொல்லல, இந்த டீச்சரை பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். ஆமாம், இந்த டீச்சர் இல்லாமல் சொல்றியா அல்லது டீச்சர் சொல்றியா? ரெண்டுமேண்ணா. ஏன்னா பூங்கொடின்ற மாதிரி பூ வரைஞ்சி பக்கத்தில் கொடின்றாங்களே, அதுக்கப்புறம் கர்ச்சீஃப் நான் கூட ரெடி பண்ணேன், கர்ச்சீஃப்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம், அண்ணங்கிட்ட காட்டுவோம், அவங்க திட்டம் கர்ச்சீஃப்லாம் வாங்க முடியாது. இல்லைண்ணா, அதான் பூங்கொடி மாதிரி ஏதாவது ஒரு பொம்மை பூ போட்ட கர்ச்சீஃப் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து அண்ணன் கொடுப்போம்னா, அவர் சொல்லுவார் அண்ணனே போட்டு விரட்டி அடிச்சுருவாரு அப்படின்னாங்க. அதான் நீங்கள் ஒரு பிரமிப்பு கொடுப்பாங்க லைஃப்பில். நீங்கள் காதலில் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, திருப்பி நம்ம ஊரில் சொல்லப்படுறது என்னென்னா, காதல் அப்படின்னாலே வந்து அது உடல் சம்மந்தமாகவோ இல்லை வயசு சம்மந்தமாகவோ பார்க்கறது இருக்குல்ல. காதலுங்கிறது ஒரு பிரமிப்பு. அதுங்க நம்ம ஊரில் யாருமே கண்டுக்கு சொல்கிறது கிடையாது. என்னென்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ இல்லை பெண் ஒரு ஆணையோ பிரமிப்பாக பார்ப்பான். எப்படா இவங்க கூட பேசினா நல்லா இருக்குமே, இவங்க கூட பழகுனா நல்லா இருக்குமே,
அப்படின்னு தோன்றதுக்குல்ல, இவங்க பக்கத்துலேயே இருக்கணுமே அப்படின்னு தோணும்ல, அது ஒரு பிரமிப்பு. ஆனால் இங்கே வந்து அது இந்த வயசில் தான் வரணும், அந்த வயசில் தான் வரணும். பிரமிப்பு ஆசை அப்படிங்கிறது எந்த வயசில் வேணால் வரும். ஓகேங்களா? எனக்கு என்னோடய ஆசிரியர் மேலே இருந்தது பிரமிப்பு. அவங்க எங்கேருந்தோ வருவாங்க, நான் இந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு பெரிய எங்கேயோ ஒரு பயங்கரமான ஊர்லேருந்து ஒரு சொர்க்கத்துலேருந்து அவங்க வந்து பூ வச்சு கிளம்பி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். அவங்கள பார்க்கறதுக்காக ஓடுவேன். ஏன்னா அவங்கக்கிட்ட நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அம்மா அப்பா அண்ணன் அக்கா எல்லாருமே ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தங்க அப்படியே பியூராக நடந்து வர்றாங்க, நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, நம்மகிட்ட பேசுகிறாங்க, நம்மகிட்ட சிரிக்கிறாங்க, நம்மகிட்ட விளையாடுறாங்க, அப்போ அப்படியே போகிறாங்க. அந்த சிரிப்பு, அந்த விளையாடுறது, அந்த தலைக்கோதல், நம்பிக்கை நைட்டு தூக்கத்தில் ஞாபகத்துக்கு வரும். திருப்பி அவங்கள எப்படா பார்ப்போன்னு தோணும். இந்த பிரம்மாண்டம், இந்த பிரமிப்பும் தான் இருக்குல்ல, அது வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவை. அது எந்த வயசுலலாம் கிடையாது. அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கும். நீங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நோக்கி நகர்வதோ இல்லை ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கிறதோ அதுக்குள்ளே நிறைய பிழைகள் கூட வரலாம், தப்பான எண்ணங்கள் கூட வரலாம். ஆனால் நாளாக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேர்மையான பிரியம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அதை நேர்மையான வழிக்கு மாற்றிடும். நீங்கள் அது வரைக்கும் தாமதிக்கணும். உடனே நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்கக்கூடாது. வாழ்வின் அடிப்படையில் தான் வாழ்ந்து தான் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். அப்படி எனக்கு வந்து என் லைஃப்பில் முக்கியமான ஒரு டீச்சர் பூங்குடி டீச்சர். அன்புனா வேம்பு ஊட்டி விடுவாங்க, அவங்களுடைய அன்பு எல்லாம் தாண்டி கடைசியாக வந்துட்டு ப்ராக்டிஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி சிவனே தான் கேட்பான். சரி நான் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லி அந்த ஃபைனல் ஃப்ரேம் அந்த லாரி விட்டு இறங்குறாங்க. இங்கே சேகர் அக்கா அங்கே பக்கம் கண்ணி எல்லாரும் போ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனல் ஷாட். அது அந்த டைமில் அக்கா பண்ண சாக்ரிஃபைஸ் பெரிய விஷயம். போன்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை வந்துட்டு இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கோம், இவ்வளோ பெரிய ஒரு மேடையை கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம்னா, அந்த டைமில் அவங்க பண்ண சாக்ரிஃபைஸ் எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ். அன்றைக்கி போன்னு சொன்ன தான் இங்கே உட்காந்துருக்கேன், இல்லை அன்றைக்கி போயிருப்பேன். அங்கேயே அக்கா தான் நீ அனுப்புனது என்னைய. அந்த சம்பவம் நடக்கும்போது எங்கள் அக்கா தான் நீ ஸ்கூலுக்கு போய் டான்ஸ் ஆடுன்னு சொன்னதுனால தான் நான் கிளம்பி வந்தேன். எங்கள் அக்கா அதில் இறந்துட்டாங்க. தெரில, அன்றைக்கி அவன் அனுப்பி விட்டது தான் நீ டான்ஸ் ஆட போன்னு சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை தான் என்னோடய சினிமா. நீ சினிமாவுக்கு போ அப்படின்னு சொன்னது தான் அந்த மாதிரி நினச்சிக்கிறேன் நான். அது 7 வயசில் 8-9 வயசில் நீ வந்து நீ கிளம்பி போன்னு சொன்னதுக்குல்ல, அன்றைக்கி நீ இறங்கி போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போன அக்கா திரும்பி வரல. அந்த அந்த பெயினும் அந்த அன்பும் அந்த பிரியமும் எல்லாம் சேர்ந்து தான் எனக்குள்ள ஒரு பயங்கரமான ஆர்ட் ஃபார்மாக மாறி நான் அதை நோக்கி நகர ஆரம்பித்து இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கேன். அப்படின்னா அதுக்கு முழுக்க என்னோடய அக்கா மட்டும்தான் காரணம். அண்ட் நீங்கள் டான்ஸ்ன்னு சொல்லும் போதுனா ஒரு ரியாலிட்டி ஷோவில் நம்ம நிறைய வீடியோ பார்த்துருப்போம். அமைதியாக இருப்பார், ஒரு டான்ஸ் நடன இயக்குனர் வந்து ஆடிட்டு இருப்பார், பக்கத்தில் நீங்கள் வந்து ஆடுவீங்க. சத்தியமாக சொல்கிறேன், அந்த எனர்ஜி யாராலும் மேட்ச் பண்ண முடியாது. ஒரு பாயிண்டில் அவர் நிற்கிறாரு, நீங்கள் அது அடிக்க நிறுத்தினாலும் பரவாயில்ல, நான் என்னோட பவரை காட்டும் எனர்ஜியை காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே இருக்க ஒரு விஷயம் இருக்குல்லண்ணா, அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளே இயக்குமா, இல்லை அது எப்படி நடந்ததுண்ணா? நம்மளை தான் இயக்கும். உங்களுக்குள்ள ஒரு உணர்வு தான். நீங்கள் ப்ராப்பராக டான்ஸ் ஆடுறது, எனக்கு ப்ராப்பராக டான்ஸ் நான் பண்ணது கிடையாது பெருசாக. எனக்குள்ளே சில இயங்கும்போது நான் எனக்கு பிடிச்ச எல்லா இடத்துலையும் ஆடியிருக்கேன். அது வந்து ஒரு மாதிரியான எனக்கு வந்து நடனம் எப்படின்னா, இசையும் நடனம் எனக்கு வந்து த பாயிண்ட் அந்த இடத்த ஞாபகப்படுத்தாது, எனக்கு என்னோடய ஒட்டுமொத்த வாழ்க்கையை ஞாபகப்படுத்தும். என்னென்னமோ ட்ராவல் ஞாபகத்துக்கு வரும். அதை என்ஜாய் பண்ணி தான் நான் இது வரைக்கும் ஆடியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஆட சொன்னீங்க அப்படின்னா நான் இந்த இடத்த மட்டும் வச்சு என்னால் ஆட முடியாது. எனக்கு எதோ ஞாபகத்துக்கு வந்து யார் இங்கே இருக்க மனிதங்கள்லாம், இங்கே இருக்க முகங்கள்லாம் மறந்து போய் என்னை விட்டு பிரிஞ்சு போனேன், என்னை விட்டு விலகி போனேன், இல்லை நான் தொலைச்சேன், நான் தேடிக்கிட்டு இருக்கிற நிறைய முகங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தால் தான் எனக்கு அந்த அந்த பீரிட்டு அந்த ஆட்டம் வரும். அப்படி தான் நான் ஆடியிருக்கேன். இந்த நெத்தியில் முத்தம் கொடுக்குறதுனா அதிக பியூர் ஃபார்ம் ஆஃப் லவ்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? இல்லை பொதுவாக சொல்லிக்கிறாங்கண்ணா, தெரிலண்ணா, நம்ம அது மாதிரி கொடுத்தது இல்லை. உனக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா? கிடைக்கலண்ணா, அதான் வருத்தத்தில் சொல்கிறேன் நான். சரி சொல்கிறேன். இல்லை இது மாதிரி இருக்கேன்னா அது இப்படி தான் நம்ம கன்வே பண்ணணும் அப்படின்ற மாதிரியா ஏதாச்சும் அந்த லவ் எல்லாம், பாசம், அன்பு, அந்த முத்தத்தில் ஒரு தாய்மை இருக்குல்ல, உணர்வு இருக்குல்ல, முத்தம் வந்து அது உணர்வு வெளிப்படுத்துறது. ஓகேவா? அது எல்லா வகை உணர்வையும் நீங்கள் முத்தத்தில் வெளிப்படுத்த முடியும். நீங்கள் அந்த முத்தம் கொடுப்பது வழியாக, ஒரு முத்தத்தின் வழியாக நீங்கள் தாயாகலாம்,
ஒரு முத்தத்தின் வழியாக நீங்கள் தங்கச்சி ஆகலாம், ஒரு முத்தத்தின் வழியாக நீங்கள் அக்காவாகலாம், ஒரு முத்தத்தின் வழியாக நீங்கள் தோழி ஆகலாம், அதே முத்தத்தின் வழியாக நீங்கள் காதலி ஆகலாம். அப்போ முத்தத்தின் வழியாக நீங்கள் உங்களோட உணவை கடத்த முடியும். அப்படி திரௌபதி கர்ணனுக்கு தாயான முத்தம் தான் இந்த முத்தம். சூப்பர். அனிமல் ரெஃபரன்ஸ் இப்போ நம்ம பொதுவாக நம்ம படங்களில் வந்து தேவதையை காட்டுறதை தாண்டி அனிமல் ரெஃபரன்சஸ் நிறைய நம்மளுடைய படங்களில் பார்க்க முடியுது. இது ஒரு முத்தம் தான். ஆமாம். கடைசி நிமிஷத்தில் வந்துட்டு கருப்பி வந்து அவருடைய ஞாபகங்கள் வந்து அவர் எழுப்புறது, இந்த மொமெண்ட்லாம் வந்து பார்க்கும்போது எங்களுக்கே அண்ணனுடைய படங்களில் அந்த ஒரு டச் இருக்கும். அது வாழ்க்கையோட மனிதர்களோட வாழ்க்கையோட அங்கமாக தானே இருக்குது. அது இல்லாமல் நம்ம வாழ்கிறதே இல்லைல்ல. அதனால் அதுவும் அந்த வாழ்வியல் போராட்டத்தில் அதுவும் பங்கெடுத்துக்குது. அதுவும் ஏதோ ஒரு சொல்ல வருது. அதுவும் மனிதர்களுக்குள்ள முரண்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனிதர்களுக்குள்ள முரண்களை களைவதற்கும் அதுவும் ஏதோ வகையில் தன்னோட பங்கை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த மெட்டபர்ஸ். ஓகே, இப்போ பைசன் வரைக்குமே எங்களுக்கு தெரியும் காலமாடனோட ரெஃபரன்ஸ் இருக்குது. அடுத்து அண்ணன் இயக்க போகிற தனுஷ் சார் படம் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்னு சொல்கிறாங்க. அதில் என்ன அனிமல்னு கேட்குறியா? சிங்கம்னு வச்சுக்க போதுமா? சிங்கம். ஆஹா, சும்மா சொன்னேன்டா. நல்லா இருக்குண்ணா இது. அது தெரியல, எழுதும் போது தான் தெரியும் அது. ஓகே, ஆனால் அந்த ப்ராசஸ் சொல்கிறாங்களா அடுத்தடுத்து பயங்கரமாக இருக்கும், லைனப்ஸ்லாம் கேட்கும் போது பிரமிப்பாக இருக்குன்றாங்கண்ணா. அந்த மாதிரி லைனப்ஸ் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் படம் நான் தனுஷாக்கு தான் பண்ணுறேன். ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தருவீங்கன்னு சொல்லுவாங்கண்ணா. அதான் பண்ணிட்டு தானே இருக்கேன். அதான் நான் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தரும். புதுமுகல் உனக்கு தரணுமா? இல்லைண்ணா, நீங்கள் நடிக்காதவங்களும் நடிக்க வைப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் நடிக்காதவங்கள தான் நடிக்க வைப்பேன். ஆமாம், நடிச்சுக்கிட்டே இருக்கவங்க நடிக்க. ஆனால் தெரியாதுண்ணா, சத்தியமாக இருக்கு. நான் வந்து நடிக்காதவங்கள, நடிப்பு வாசனை இல்லாத ரியல் ஹியூமனாக இருக்கக்கூடிய ஆட்கள் நடிக்க வைப்பேன். ஆனால் சத்தியமாக நடிப்பில் நான் கூட தெரியாதுண்ணா எனக்கு. அதாவது வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக அவங்ககிட்ட ஒரு நடிப்பு தன்மை இருந்தாலே நான் அவாய்ட் பண்ணிடுவேன், விலகிடுவேன். இதுதான் பிரச்சனை. அது மாதிரி எது தெரியலண்ணா சத்தியமாக எனக்கு. சரி பார்த்துக்கோ. ஓகே, நீங்கள் இயக்கிற படத்தில் நீங்களே நடிக்கிற மாதிரி ஏதாவது வாய்ப்பு வருமா? நான் நடிக்க மாட்டேன். ஏன்னா அது ஏதாச்சும் ஏன் அப்படின்னா கரெக்டான ரீசன், நீங்கள் நடிகனாக்கின்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஏதுன்னு கேட்காம உங்கள் பின்னாடியே அலையதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கணும். அது ரொம்ப அவசியம் இல்லாத வேலை, ரொம்ப அருவருப்பான வேலையும் கூட நான் பார்க்குவேன். நீங்கள் ஒரு டைரக்டராக இருக்கீங்க, ஒரு சிந்தனையாளராக இருக்கீங்கன்னா நீங்கள் அவங்க கூட விவாதிப்பீங்க, முரண்படுவீங்க, கதை. ஆனால் நடிகர்னால் இங்கே என்ன பிரச்சனைனா, நீங்கள் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் சரி, உங்களுக்காகவே உயிரை கொடுக்கறதுக்குன்னு ஒரு 1000 பேர் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அப்படி ஒரு அது ரொம்ப ரொம்ப சமூகத்தில் ரொம்ப அவசியம் இல்லாத ஒரு வேலைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்காகவே உயிரை கொடுக்கறதுக்கு 1000 பேர் எதுக்கு கேட்குறேன்? உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணாலும் உயிரை கொடுக்கறதுக்கு 1000 பேர் எதுக்கு? ஓகேங்களா? நீ பேசுகிற விஷயங்களை புரிந்து கொள்வதற்கும் உன்னோட விவாதிப்பதற்கும் தான் ஆள் வரணும் ஒழிஞ்சி, நீ நடிகை அப்படிங்கிறதுக்காகவே உங்களோட பின்னாடி உயிரை கொடுக்கறதுக்குலாம் ஆள் நிறைய பேர் தேவை கிடையாது. ஓகேங்களா? அப்போ அதனாலேயே நடிப்பின் மீது எனக்கு வந்து ஒரு பெரிய அவர்ஷன் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நடித்தா அது ஒரு பார்வையாக பார்க்குறாங்க. ஒரு நடிகை அப்படின்னா அதுக்கு ஒரு பார்வை கிடைக்குது, அதுக்கு ஒரு பெரிய மோகம் கிடைக்குது, அவன் நடிகர், அவனுக்கு அவங்க ஃபாலோவர்ஸ் கிடைக்குது. ஆனால் அதே நீங்கள் நிறைய சிந்தனையாளர்கள் இருக்காங்க, நிறைய வாசிப்பாளர்கள் இருக்காங்க, நிறைய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய லெஜண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய விஞ்ஞானிகள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சமூக செயற்பாட்டாளர்கள் இருக்காங்க. நாம் அவங்களை கவனிக்கிறதே இல்லை, பின்தொடர்றதே இல்லை. இது ஒரு ஆர்ட் ஃபார்ம், இது ஒரு கலை. எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறோம். ஆனால் இது எல்லாமே விவாதிக்கிறதுக்கு உட்பட்டது. எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நெறிப்படுத்துவதற்கான வேலையும் அதை சந்தோஷப்படுத்துவதற்கான வேலையும் நம்ம பார்க்கும்போது ஒழிஞ்சி, நாம் கடவுளாவதுக்காக ஒரு வேலை செய்யக்கூடாது. நாம் கடவுளாவதுக்காகவே ஒரு வேலை செய்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நடிப்பு தான். நடிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக கடவுளாகிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அது எனக்கு தேவையில்லை. எனக்கு கடவுள் நம்பிக்கையும் கிடையாது, நான் கடவுளாகவும் ஆசைப்படுறேன். SS Music presents Roots of Mari Fans Fest. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Co-sponsored by Chera Home Junction, one-stop destination for all your home needs. Refreshment partner Chennai Kulfi, powered by SS News Digital, 24/7 connected.